இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளியிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு தருகின்ற வாய்ப்புக்காக உங்கள் திருச்சபையின் ஆயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற பெரியவர்கள், பொறுப்பில் இருக்கின்றவர்கள், மூப்பர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் தருவாராக. மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அங்கலாய்ப்பான கவலைப்படுகின்ற வார்த்தைகளை கேட்கிறோம். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுளுக்கு கண் இல்லை, ஆண்டவர் இனி செயல்படுவாரா, காப்பாற்ற மாட்டாரா என்று சொல்லி அடிக்கடி விரக்தியின் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற மக்கள் உண்டு. எவ்வளவுதான் விசுவாசம் இருந்தாலும், வேதத்தை வாசித்திருந்தாலும், உறுதியாக இருந்தாலும், பல சாட்சிகளை கேட்டாலும், திடமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சாத்தான் நம்மை அசைத்து விடுகிறான். தடுமாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்து விடுகின்றது. இப்படி நம்மை தடுமாற வைப்பதுதான் சாத்தானுடைய திட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பயப்படுகிறோம் சில சமயங்களிலே. ஏன் பயப்படுகிறோம்? எப்பொழுது பயம் வரும்? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கும் பொழுதுதான் பயம் வரும். சில உதாரணங்களை நான் காண்பிக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் இறுதி பகுதியிலே 35 முதல் 41 வசனங்களிலே சீஷர்கள் இயேசுவோடு படகிலே பயணம் செய்கிறார்கள். இயேசு படகிலே இருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று படகு அமிழத்தக்கதாக புயல், காற்று. சீஷர்கள் பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். நாமும் கூட சில சமயங்களிலே நாம் இயேசுவோடு தான் பயணம் செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு திரளான மக்களை போஷிப்பதற்கு முன்பதாக ஒரு சீஷன் என்ன சொல்லுகின்றார்? போதாதே, பத்தாதே. இயேசு அங்கே இருக்கிறார். அநேக சமயங்களிலே இயேசு இருக்கும் பொழுதும் கூட நாம் எப்படி உணர்கிறோம்? எப்படி முடியும்? போதுமானது அல்ல. இங்கே எல்லாவற்றையும் படைத்தவர் நம்மோடு இருக்கிறார், ஆனாலும் கூட போதாதே என்று சந்தேகப்படுகின்ற மக்களை பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே பல வருஷங்களாக வியாதியாயிருந்த ஒரு பெண் இயேசுவை தொட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இயேசு நாம் தொடும் தூரத்தில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. மறந்து விடுகிறோம். நம் அருகில் தான் இருக்கிறார். we can touch him, we can experience him. அவரை நான் அனுபவிக்க முடியும். ஆனாலும் அங்கலாய்க்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனிதனை இயேசு தேடி வருகிறார். அந்த மனிதனுக்கு இயேசுவை தெரியாது. இயேசு வந்தவுடன், பேச ஆரம்பித்தவுடன் கூட இவர் இயேசுதான் என்று தெரியவில்லை. யார் என்று தெரியாத ஒரு மனிதனையே இயேசு தேடி செல்வார் என்று சொன்னால், அவரை அறிந்த ருசித்த என்னை அவர் தேடி வரமாட்டாரா? ஆமென். மறந்து விடுகின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில்
சிலுவை காட்சி 37, 38, 39 வசனங்களிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒரு கள்வன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அந்த கள்வனுக்காகவும் தான் அவர் சிலுவையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். தெரியல, அந்த கள்வனுடைய பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அவன் அறியவில்லை. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன்? கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நான் ஒரு பொழுதும் எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. நான் அவரை தொட முடியும், அவர் என்னோடு இருக்கிறார், என் வாழ்க்கை பயணத்திலே என்னோடு அவர் பயணிக்கிறார், நான் அவரோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை மறவாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். நாம் வாசிக்க கேட்ட 48ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 14ஆம் வசனத்திலே இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேதத்திலே காணப்படுகின்ற நம்மை உற்சாகப்படுத்துகின்ற மிக சிறந்த வசனங்களில் இதுவும் ஒன்று. எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோமோ கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவன் நம்மை உற்சாகப்படுத்துவார். ஒரு துள்ளல் இதயத்திலே, ஆண்டவர் என்னை கடைசி வரைக்கும், இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, அப்புதையன் என் வாழ்நாளின் இறுதி நாள் வரைக்கும் அவர் என்னை நடத்தக்கூடிய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை 3ஆக பிரித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தேவன் எல்லா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்துகின்ற தேவன். முதலாவது, இந்த தேவன் நம்முடைய ஆண்டவரை, கடவுளை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம்? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரிடத்திலே என்னவெல்லாம் காணப்படுகிறது? இந்த தேவன் முதலாவது வசனத்திலே பெரியவர், மாண்புமிக்கவர், த கிரேட் காட், வரலாற்றை பிரித்தவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனத்திலே அடைக்கலமானவர், எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பிற்காக நான் அவரிடத்திலே தஞ்சம் புக முடியும். எல்லோருக்கும் என் தேவன் அடைக்கலமானவர். சங்கீதம் 91 தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் மறந்துவிடக்கூடாது. என் தேவன் நான் வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர். 48:9 கிருபை உள்ளவர். கிருபையை சிந்திக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவர். கிருபை என்றால் என்ன? அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்பு. ஆண்டவர் என்னை நேசிப்பதற்கு, ஆண்டவர் எனக்காய் சிலுவையிலே மரிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. அவர் என்னை நேசித்தபடியினாலே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த கிருபையை நான் உணரும் பொழுது அது என்னை ஓட வைக்கின்றது. விழுந்து போனாலும், உட்கார்ந்து விட்டாலும், பாவத்திலே அமிழ்ந்து போனாலும் கூட, ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று நம்ப வைப்பது அவருடைய கிருபை. 10ஆம் வசனத்திலே நீதியுள்ளவர், சரியாக செயல்படுகிறவர், தவறு செய்யாதவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நீதி செய்வதிலே பயங்கரமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக 7ஆம் வசனத்திலே கப்பல்களை உடைக்கிற ஆண்டவர், ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்கின்றோம். வல்லமையுள்ளவர்,
என்னுடைய பிரச்சனைகள், எனக்கு வருகிற நெருக்கடிகள் அவருக்கு சாதாரணம். எல்ஷடா, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனுடைய சரியான மொழியாக்கம் தோற்கடிக்கப்பட முடியாத வல்லமை கொண்டவர். அல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் நியாயம் தீர்க்கிறவர், நீதி உள்ளவர் மட்டுமல்ல, சரியாய் நியாயம் தீர்க்கின்ற ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் மறந்துவிடக்கூடாது. எல்லா காரியங்களும் ஆண்டவரிடத்திலே உண்டு. எப்படிப்பட்ட தேவைகளுக்கும் நான் அவரிடத்திலே செல்ல முடியும், கேட்க முடியும். பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, வழி நடத்துதல், தேவைகள் சந்திக்கப்படுதல், சரீர சுகம், உள்ளான சமாதானம், பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தம் இந்த தேவன். 2வது காரியம் பாருங்க, எல்லா காலங்களிலும் நமது தேவன். குறிப்பிட்ட நேரத்திலோ குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் என் தேவன் அல்ல, எல்லா காலங்களிலும். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடைபெறும் பொழுது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். சில நெருக்கடிகள் வரும்பொழுதும் கூட, ஆண்டவரே இப்பொழுதும் உம்மை நம்புகிறேன், எல்லா காலங்களிலும் உம்மை, நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். சங்கீதம் 18 அந்த 1ஆம் வசனத்திற்கு மேல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அதை வாசிங்களேன். சங்கீதம் 18 இல்லைம்மா, எல்லா அவன் நம்மளுக்கு தாவீதை குறித்து தெரியும் இல்லையா? எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம், எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து வந்தவர். எல்லா நேரங்களிலும் அவர் எனக்கு போதுமானவராய் இருந்தார். எல்லாவற்றிலும் விடுதலையாகி சமாதானத்தை கொடுத்த பொழுது பாடின சங்கீதம். அதுல 16ஆம் வசனத்துல தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர், 17ஆம் வசனத்துல விடுவித்தார், விடுவிக்கின்ற ஆண்டவர், 18ஆம் வசனத்துல ஆதரவாய் இருந்தார் அல்லது ஊன்றுகோலாய் இருந்தார். தடுமாறினேன், பேலன்ஸ் பண்ண முடியல, ஆண்டவரை பிடித்து கொண்டேன், அவர் என்னை பிடித்தார், சமநிலையிலே நடந்து செல்வதற்கு எனக்கு உதவி செய்தார். உயரமான இடங்களிலே, மேடு பள்ளமான இடங்களிலே நடக்க முடியாமல் இருந்தேன், ஆதரவாய் இருந்தார். 19ஆம் வசனம் பாருங்க, தப்புவித்தார், நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்தார். 20ஆம் வசனத்துல பதிலளித்தார் அல்லது சரி கட்டினார், கைமாறு செய்தார். அனுபவித்து இதயத்தின் ஆழத்திலே இருந்து வெளியே வந்த வார்த்தைகள். இந்த அளவுக்கு ஆண்டவர் நான் அனுபவிச்சிருக்கிறேனா? தாவீதின் எல்லா காலங்களிலும் அவர் தேவனாக இருந்தார். ஆமென். எல்லா காலங்களிலும் நான் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மாறாத தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பவுலுடைய அனுபவத்தை பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 1:10. ஆமென். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதான் நம்முடைய ஆண்டவர். இந்த தேவன் எல்லா காலங்களிலும் நம்முடைய தேவன். அனுபவம் உள்ள ஒரு
வயதான கேப்டன் இருந்தார். ஒரு தீவிற்கு காலையிலே ஒரு சில மக்களை அவர் கடல் வழியாக அழைத்து செல்ல வேண்டும். எல்லோரும் வந்துவிட்டார்கள். காலை சூழ்நிலை அமைதியாக இருந்தது. கிளம்புகின்ற நேரத்திலே அந்த கேப்டன் சொன்னார், நாம் எல்லோரும் ஜெபித்து விட்டு பயணத்தை தொடருவோம். ஜெபித்து விட்டுன்னு சொன்ன உடனே அங்கே இருந்த சிலர் சிரித்தார்கள், கேலி செய்தார்கள். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கால சூழ்நிலை நல்லா தானே இருக்குது, கப்பல் நல்லா தானே போகும், எதுக்குப்பா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏளனம் செய்தார்கள். அவர் ஜெபித்தார், பயணத்தை ஆரம்பித்தார்கள். கொஞ்ச தூரம் போன உடனே திடீரென்று காற்று புயல், கப்பல் ஆடத் துவங்கியது, காற்று பலமாய் வீசினது. எல்லா பயணிகள் பயம், குறிப்பாய் கேலி செய்தவர்கள் பயந்தார்கள். கேப்டன்ட்ட ஓடி வந்தாங்க, ஐயா வாங்க ஜெபம் பண்ணலாம். அப்ப அவர் அமைதியா சொன்னார், அமைதியான சூழலில் ஜெபிப்பதும் போராட்டங்கள் மற்றும் ஆபத்தான நேரத்தில் பதட்டப்படாமல் கப்பலில் என்ன பிரச்சனை என்று பார்ப்பதுமே என் வழக்கம் என்று பொறுமையாய் பதில் சொன்னாராம். அமைதியான சூழலிலே நான் ஜெபிப்பேன். நெருக்கடிகள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது பயந்து போக மாட்டேன், ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பேன். அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் நிதானமாய் செயல்பட்டார். பத்திரமாக தீவுக்கு போய் சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, எல்லா காலங்களிலும் நமது தேவன் காலையிலே அமைதியான சூழலிலே என் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல எனக்கு நெருக்கடியான சாதகம் இல்லாத சூழலிலும் அவர் அதே தேவனாயிருக்கிறார். அதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். மறந்து விடுகின்ற தேவன் அல்ல, தூரமாய் போய்விடுகின்ற தேவன் அல்ல. ஐ கேன் டச் ஹிம், நான் அவரை தொட முடியும். அவர் என்னோடு இருக்கிறார். என் நெருக்கடிகள் மத்தியிலே அவர் என்னோடு தான் இருக்கிறார். நான் எப்பொழுதும் தனியாக விடப்படவில்லை. இந்த தேவன் எல்லா காலங்களிலும் நமது தேவன். மூன்றாவதாக, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப் டு மை எண்ட் he will guide me என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இணையான இன்னொரு வசனம் சங்கீதத்திலே உண்டு. 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் மனப்பாடமா சொல்லலாம். நான் உனக்கு போதித்து ஆமே. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? என் கண்ணில் மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தூரத்தில் இருந்தெல்லாம் பேசுற ஆண்டவர் அல்ல, நெருக்கமாக என்னோடு சேர்ந்து என்னை கட்டி அணைத்து வழிகாட்டுகின்ற தெய்வம். அல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்பொழுது நடத்துவார் என்று சொல்லி நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் என்னை நடத்துகின்ற ஆண்டவர். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோர்தானை கடப்பதற்காக யோசுவாவின் தலைமையிலே 20 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருந்த பொழுது யோசுவாவிற்கு வந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன? வாசிங்க. ஆமென். பார்த்தீங்களா? வழி நடத்தப்பட வேண்டும். யோர்தான் தடையாக உள்ளது. அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்கன்னா பின்னாடி ஒரு வசனம் வரும். அறுப்பு காலமான சமயமான படியினாலே யோர்தான் கரை புரண்டு ஓடும். தொட்டா காலை இழுத்துட்டு போயிடும். அந்த நாட்களிலே பாலங்கள் அமைக்கப்படவில்லை. 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். தடை. நான் முன்னேற வேண்டும், அடுத்த கரைக்கு செல்ல வேண்டும், அடுத்த நிலைக்கு என் வாழ்க்கையிலே நான் செல்ல வேண்டும், ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வேண்டும். தடை உண்டா? இங்கே ஆண்டவர் சொல்றாரு, டுடே கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். வேதம் சில ஆசீர்வாதங்களை நிபந்தனையோடு தான் வைத்திருக்கின்றது. அன்பானவர்களே, யோர்தான் வரும், எரிகோக்கள் உண்டு, எதிரிகள் உண்டு. ஆனால்
பரிசுத்தமாய் நான் அவருக்கு முன்பதாய் காணப்படும் பொழுது தடைகளை மாற்றி பாதைகளை காண்பிக்கின்ற ஆண்டவர். எப்படி பரிசுத்தமாவது? இங்கே என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது? ஆண்டவர் என் இதயத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் எனக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். பாவங்கள் களையப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு நான் அவரிடத்திலே வரும்பொழுது என்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களிடத்திலே இருந்து பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26. செட் அப்பார்ட். உலகத்தோடு ஒத்து வாழாமல், உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு இணங்கி வாழாமல், வித்தியாசமாக தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய மதிப்பீடுகளின்படி பரிசுத்தமாக என்னை பிரித்து வாழ்வதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தமான வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நான் எப்படி காணப்படுகிறேன்? இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் எனக்குள்ளதாய் வந்திருக்கிறதா? பாவ மன்னிப்பின் நிச்சயம், ஆண்டவர் தந்த விடுதலை, ஆவியானவருடைய அபிஷேகம், இவைகளோடு நான் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுகின்ற ஆண்டவர். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, எப்பொழுது நடத்துவார்? விசுவாசிக்கும் பொழுது. ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலே காலேப் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இறையாவார்கள். போதுமா? நன்றி. காலேப் எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார்? அந்த என்னாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலையும் மற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் எதிர்த்து நிற்கிறார்கள். நம்ம கானானுக்குள்ள போக முடியாது. கானான் தேசம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் நம்மை காட்டிலும் பலசாலிகள். எப்படி நாம் உள்ளே செல்ல முடியும்? யார் நம்மளை கொண்டு போவார்கள்? அப்பொழுதுதான் இந்த காலேப்பின் வார்த்தை, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து நம்ம வாசி பார்த்தோம்னு சொன்னா, யோசுவா காலேப் 2 பேர் தான் உள்ள போயிருப்பாங்க கானானுக்குள்ள. அவிசுவாசித்தவர்கள் எல்லோரும் 40 வருஷங்களில் வனாந்தரத்திலேயே மரித்து போய் விடுவார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் 2வது தலைமுறை தான் உள்ளே போயிருக்கும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள், நான் சந்திக்க போகின்ற சூழ்நிலை நான் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு இருந்தாலும், தாவீது எப்படி கோலியாத்தை சந்திக்க சென்ற பொழுது எப்படி கோலியாத் தாவீதை காட்டிலும் மாம்ச பிரகாரமாக பலமுள்ளவனாய் இருந்தாலும் கூட எப்படி தாவீது மேற்கொண்டாரோ, அதே போல ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன். விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துவார். 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆண்டவரை நம்ப வேண்டும். பாதைகள் திறக்கும், வழிகளை உருவாக்குவார். அவர்கள் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். தண்ணி இருந்த அடையாளமே இல்லை, தடைகள் இருந்த அடையாளமே கிடையாது. அந்த அளவிற்கு என் தேவன் செயல்படுகிறவர். எப்பொழுது? நானும் நீங்களும் அவரை நம்புகின்ற பொழுது, பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது, விசுவாசிக்கின்ற பொழுது. மூன்றாவதாக, என்னை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிகாட்டுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6.
உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆலயத்தில் மட்டும் இல்லை, எல்லா நேரங்களிலும் நான் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகளிலும் ஆண்டவரே உம்மை நான் நினைக்கிறேன். ஐ அக்னாலஜ் யூ. உமக்கு எல்லா நேரங்களிலும் என் இதயத்தில் இடம் உண்டு, நினைக்கிறேன். உம்மை நான் தள்ளி வைக்கவில்லை ஆண்டவரே. என் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் உம்மை இணைத்துக் கொள்ளுகிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டுமில்லை, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீர் மையமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 25:12 பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். அல்லேலூயா. பயப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தி பொறுமையாக அடங்கி இருக்கின்ற பொழுது எனக்கேன்னு ஒரு பாதை இருக்குது, அதை அவர் காண்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு பாதையை தெரிந்தெடுத்து விட்டு ஆண்டவரிடத்திலே அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். அது சரியான ஆவிக்குரிய அணுகுமுறை அல்ல. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன முடிவெடுக்கணும் நீர் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. உம்முடைய வழிகளுக்கு நான் பயப்படுகிறேன், உம்முடைய கட்டளைகளுக்கு நான் நடுங்குகிறேன். அப்பொழுது அவர் பாதைகளை காண்பிப்பார். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளதாய் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. பொறுமையாயிருங்கள். பலத்த கரம் எனக்காய் ஆணிகளின் காயங்களை ஏற்றுக்கொண்ட கரம், இரத்தம் சிந்தப்பட்ட கரம், செங்கடலை பிளந்த கரம், யோர்தானை பிரித்த கரம், எரிகோ கோட்டையை உடைத்த கரம். அந்த கரத்திற்குள்ள அடங்கியிருங்கள், வழிகள் தென்படும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு என் வாழ்க்கையிலே முழு இடத்தையும் எல்லா காரியங்களையும் கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை நடத்துவார். அவர் காண்பிக்கின்ற வழிகளை நான் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட இடத்தை என் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறேன். ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். ஒரு வசதியான மனிதர், நல்ல பெரிய வீடு, கார் இருந்தது, வசதியான ஒரு வாழ்க்கை. அவருடைய காரை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர் நாள் முழுவதும் வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்திருப்பார். வெளியே போகும் பொழுது அவரை அழைப்பார்கள். மற்ற நேரங்களிலெல்லாம் அந்த வீட்டிலே நடைபெறும் எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு பங்கு இருக்காது. தேவை என்றால் அழைப்பார்கள். அநேக சமயங்களிலே இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட இடத்தை தான் நாம் கொடுக்கிறோம். தங்கள் தேவைகளை தருகின்ற, பெற்றுக்கொள்கின்ற வேலையை தவிர வேறு எதுவும் நாம் தேவனுக்கு கொடுப்பதில்லை. தேவை என்றால் அவரை அழைக்கிறோம். உத்தியோகம், தொழில், குடும்பம் யாவற்றிலும் உலக பிரகாரமாகவே நடந்து கொள்ளுவார்கள். அவர்களின் ஆன்மீகம் விடுதலை, நன்மை பெறுதல் போன்றவைகளோடு மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவருடைய ஆளுகை காணப்பட வேண்டும். அதுதான் அர்ப்பணிப்பு. பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரிடம் ஓடி வருதல், வாழ்க்கை அமைதியாய் செல்லும் பொழுதோ தேவனுக்கு வேலை இல்லை எங்கள் வாழ்க்கையில என்று சொல்லாமல் சொல்லுதல், அது அர்ப்பணிப்பு அல்ல. ஆண்டவரே, சாவி உங்க கருத்துல கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்தை நீர் ஓட்ட வேண்டும். நான் உம்மை நம்பி சீட்டில் அமர்ந்து கொள்ளுகிறேன். சில பேர் ஏசாமியை டிக்கில தான் உட்கார வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இடம், பெயர் கிறிஸ்தவர்கள். ஆனால் வேதம் அப்படி கற்பிக்கவில்லை. ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், என் கரத்தை, என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், நீ நடத்தி சொல்ல ஆண்டவரே. அந்த பாதை பாதுகாப்பானது. அவர் நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய சித்தத்தின்படி நடத்தி செல்ல வேண்டிய தேவை உண்டு. அதை உணர்ந்து கொள்வதுதான் சரியான ஆன்மீகம். நம்ம ஆண்டவரை பயன்படுத்துறோம் இல்லையா? ஆண்டவரே இப்படி செய்யும், அப்படி செய்யும் ஆண்டவரே, நம் விருப்பங்களை சொல்லுகிறோம். ஆனால்
உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்ன? ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமக்கு சொந்தமானவன். ஆண்டவரே, சிலுவையின் வழியாக நீர் என்னை உமக்கு சொந்தமாக வாங்கி இருக்கிறீர். வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கொல்லப்பட்டீர்களே. ஆமென். நான் யாருக்கு சொந்தம்? உலகத்திற்கு அல்ல. இயேசு என்னை சிலுவையின் வழியாய் வாங்கி இருக்கிறார். பலி செலுத்தி நஷ்ட ஈடாக ரத்தத்தை கொடுத்து என்னை வாங்கி அவரோடு வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய விருப்பம் தான் என் வாழ்க்கையில நடக்கணும். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அருமையான ஒரு ஜெபம் இல்லையா? ஆனால் அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கு? கர்த்தாவே கேளும் அடியேன் சொல்கிறேன். ஆண்டவருக்கே நம்ம கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. யோசிச்சு பாருங்க, இது சரி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்மிடத்திலே வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், நீர் என்னை சேர்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்காய் பலியாய் இருக்கிறேன். காரணம் அன்பு. என்னை நேசித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் என்னை சிறப்பாய் நடத்த மாட்டீரா? என் வாழ்க்கை பயணத்தை நீர் ஓட்டும் ஆண்டவரே. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பரிசுத்தமான வாழ்க்கை, விசுவாசம், அர்ப்பணிப்பு பாதைகள் தெரியும். நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைசி வரைக்கும் நடத்துவார். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் நெருக்கமானவர்? கண்களை மூடி நாம் செய்வோம்.